நான் திரைப்பட இயக்குனர், பாடலாசிரியர் யுரேகா லெமுரியன் பேசுகிறேன். ஃபயர் என்கிற திரைப்படம் ஒரு சமுதாய சிந்தனையை உள்ளடக்கிய ஒரு படைப்பாக வெளிவர இருக்கிறது. பெண்கள் எப்படி தங்களுடைய சுதந்திரத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பகுத்தறிவு படமாக இந்த திரைப்படம் உருவாகி வந்திருக்கிறது. இந்த திரைப்படத்திலே மிக சிறப்பான கருத்துக்களை இயக்குனராக குறிப்பாக அவர் திரு ஜே.எஸ்.கே. சதீஷ்குமார் அவர்கள் தேசிய விருதுக்கான பல திரைப்படங்களை அவர் தயாரித்து வெளியிட்டு அதை சமுதாயத்தில் எப்படி ஒரு சிறந்த சிந்தனைகளை உருவாக்கினாரோ, அவர் முதலாக இயக்கியிருக்கின்ற அந்த திரைப்படத்திலே மிக சிறப்பான அந்த பெண் சுதந்திரத்தை அவர் கையாண்டிருக்கிறார். இது பொதுவாக சொல்லுவாங்க, இது படம் இல்லை, இது ஒரு பாடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 100% மிக சிறப்பான ஒரு பாடமாக இந்த படம் அமைந்திருக்கிறது. இது உண்மையிலேயே குடும்பங்கள் கொண்டாட வேண்டிய ஒரு திரைப்படம். ஃபயர் படம் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்தது. பப்ளிக்காக ஒரு லேடிஸ்க்காக ஒரு சென்டிமெண்ட்டாக வச்சு படம் பண்ணியிருக்காரு ஜே.எஸ்.கே. சார். படம் நல்லா இருக்குது ஜே.எஸ்.கே. சார். இந்த ஃபயரில் இன்றைக்கி இருக்கிற கல்ச்சர் எப்படி இருக்குது, எப்படி இந்த சமுதாயம் மாறி நிற்கிது அப்படின்னு ஒரு விஷயத்த அடல்ட் கண்டென்ட்டாகவும் அதே ஒரு எண்டில் அழகான ஒரு மெசேஜ் கொடுக்குறதாகவும் இந்த படம் பக்காவாக அமைஞ்சிருக்கு. இந்த படம் எல்லா பெண்களுக்கு நல்ல ஒரு மெசேஜ் கண்டென்ட்டாக இருக்கும். இந்த படத்து மூலமாக அதுக்கடுத்து நம்ம எதை பண்ணணும், எதை பண்ணக்கூடாது பெண்கள் அப்படின்ற விஷயத்தையும் இதில் அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க. ஃபயர் படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குது. அந்த பொள்ளாச்சி மேட்ரு, அந்த காசி இஷ்யூ இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆர்டிஸ்ட்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த லேடி ஆர்டிஸ்ட் எல்லோரும் பண்ணியிருக்காங்க. ஜே.எஸ்.கே. நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. நல்லா என்டர்டெய்னிங்காக இருக்குது. ஃபயர்னு ஒரு மூவி படம் பார்த்தோம். அது உண்மையில் நல்லா இருக்குது. ஒரு 3 கேர்ள்ஸ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. வாழ்த்துக்கள். இன்றைக்கி அந்த உலகத்தில் இந்த சோஷியல் மீடியாவால் நடக்கிற மிகப்பெரிய ஒரு விஷயத்த ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு. ஸோ ஜே.எஸ்.கே. இஸ் அ வெரி குட் ப்ரொடியூசர். இன்றைக்கி வெரி குட் டைரக்டராகவும் அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி படங்களை பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. அத்தனை ஆர்டிஸ்ட்டும் நல்லா பண்ணியிருக்காங்க. இதனுடைய டைலாக்ஸ் எஸ்.கே. ஜீவா அவர்கள் ஒரு கேரக்டர், ஒரு யதார்த்தமாக இருந்தது. ஒரு சாதாரணமாக பாதிக்கப்பட்ட பெண்கள் எப்படி ஏமாந்து போயிடுவாங்களோ பசங்கக்கிட்ட சோஷியல் மீடியாவில், அதே மாதிரி அவங்க வெகுண்டு எழும்போது என்ன வேணுமோ அதை அழகாக மீட்டரோடு கொடுத்துருக்காரு. ஒரு ரசிகனாக பார்க்கும்போது இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஃபிலிம். ஃபயர் இட்ஸ் அ கமர்ஷியலி ஹிட் ஃபிலிம்.